இதுவரைக்கும் தேசிய அரசியல் வட்டத்துக்குள்ள வரமாட்டேன் தள்ளி இருந்துட்டு இருந்த நீங்க இப்ப இந்த தேசிய அரசியல்ல பிரவேசிக்க தீர்மானிச்ச காரணத்தை சொல்ல முடியுமா? தேசிய அரசியல்ல ஒரு முக்கிய ஸ்தானத்துல நான் இதுவரைக்கும் ஒரு தொண்டனா இருந்துகிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஒரு தடவை கூட பதவிக்காக நான் அலைஞ்சது கிடையாது. ஆனா இப்போ பார்ட்டி என்ன கம்பல் பண்ணுது. வர்ற 16ஆம் தேதி நடக்கிற பார்ட்டி எலெக்ஷன்ல ஜெனரல் செக்ரட்டரியா நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்கன்னு ஒரு பேச்சு அடிபடுது. இத பத்தி என்ன சொல்றீங்க? சொந்த வாழ்க்கையை மறந்து இந்தியாவோட ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் இரவு பகல் பார்க்காம சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண தொண்டன் தான் நான். பார்ட்டியும் ஜனங்களும் அப்படி ஆசைப்பட்டா நான் அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். But recently a paper reported that there are so many allegations against you within your party. Allegations are always there in politics. No comments please. உங்களுக்கு எதிராக நீங்க பிறந்த தமிழ்நாட்டிலே சிலர் செயல்படுறாங்கன்னு சொல்றாங்களே, அதுக்கு உங்க பதில்? பிறந்த நாட்டுல கிடைக்காத அங்கீகாரம் எனக்கு இங்க கிடைச்சிருக்கே. நான் அதிர்ஷ்டசாலி தான். அப்ப நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. பல தொழிலதிபர்களோட உங்களுக்கு நெருங்கின தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்களே. ஏன் தொழிலதிபர்கள் மனுஷங்க இல்லையா? அவங்க கூட தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லலையே. எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தொழிலதிபர்களும் இருக்காங்க, தொழிலாளர்களும் இருக்காங்க. आपका अगला प्राइम मिनिस्टर होना है क्या? किसी कुर्सी में बैठने का इच्छा नहीं है मुझको. जो कुछ भगवान देता है मैं स्वीकार करूंगा. பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரியா ஐசக் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்புறம் அவனை தொடக்கூட நம்மால முடியாது. He'll be more powerful, more dangerous. எந்த பார்ட்டிலையும் பதவி ஏத்துக்கிறதுக்கு இனிமே நான் அவனை விட மாட்டேன். எப்படி சதீஷ்? என்ன இந்த நிலைக்கு ஆளாக்குனதை விட கொடூரமா, இவ காதலனை கொன்னதை விட பயங்கரமா நான் அவனை அழிப்பேன். அது மட்டும் இல்ல, அந்த கொலைகாரனை துடிக்க துடிக்க சித்திரவதை செய்வேன். அப்ப ஐசக் கையை கட்டிக்கிட்டு இருப்பான்னு உனக்கு தோணுதா? இல்ல, இனிமே அவன் என்ன செய்ய போறாங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக தான், அந்த நிமிஷத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட இருந்து அவன் எங்க போனாலும் தப்பிக்கவே முடியும். Yes. Mr. Paul B. Isaac. Who is calling? Hey, நீ இவ்வளவு சீக்கிரம் என் வாய்ஸை மறந்துருக்க மாட்ட. புரிஞ்சுதாடா ராஸ்கல்? You son of a bitch! அன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டேன். பாத்துக்கிட்டே இரு. Within 24 hours உன் சாப்டர் க்ளோஸ் பண்றேன். You can't. The great manipulator. You can't. உன்னால முடியாத காரியம் அது. பட் அதுக்கு முன்னாடி நீ எடுத்த இந்த ஜென்மம் முடிய போகுது. அதை தெரிவிக்கிறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். உன் கழுத்துல ஒரு சுருக்கு விழ போகுது. A Gordian knot. இனி நீ உன் முன்னாடி இருக்கிற டிவி ஸ்கிரீன்ல பார்க்க போறது கிரிக்கெட் மேட்ச் இல்ல, நீ நடத்துற தர்பாரை மாத்தி அமைக்க போற மேட்ச். அதை நீ பார்த்ததும் உன் இதயம் என்ன சந்திக்கணும்னு துடிக்கும். டெஃபினெட்லி. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாழடைஞ்ச பங்களாவில் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நான் உனக்கு அங்க ஒரு குழியை தோண்டி வச்சிருக்கேன். சாகிறதுக்கு தயாராவா?
குட் லக் அண்ட் சேவ். ஜீவா, விடமாட்டேன், அவனை விடமாட்டேன். இன்னும் ஒரு மணி நேரத்துல அவன் இங்க இருக்கணும். இன்ச் அவனை வெட்டுவேன். Load the guns. Yes, start. Welcome, Mr. Paul B. Isaac. Welcome. உன் கண்ணுல ஏதோ ஒரு பயம் தெரியுது. உன்னை பார்க்கிறதுக்கு எனக்கு பரிதாபமா இருக்கு. உனக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த உலகத்துல வேற யாருக்கும் ஏற்படக்கூடாது. பட் சாரி ஜென்டில்மேன், சாரி. நான் ஒரு கோழை மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ நினைக்கிற இல்ல? நோ, உன் பக்கத்துல இருக்க. உன் கையால நீ எட்டி பிடிக்கிற அளவுக்கு பக்கத்துல இருக்க. உன் முன்னால வச்சிருக்கிற அந்த 4 மெழுகுவத்திகளை பாத்தியா? உன் ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் ஏத்தி வச்ச மெழுகுவத்திங்க அது. அது அணையறதுக்கு இன்னும் சில நிமிஷங்கள் தான் பாக்கி இருக்கு. No! You bastard! உன் ஆத்மாவுக்காக ஏத்தி வச்ச மெழுகுவத்திகளை உன் கையாலேயே ஷூட் பண்ணி அணைச்சிட்ட. இப்படி பண்ண ஒரு முழு முட்டாள் இந்த உலகத்துல நீயா தான் இருப்ப. Shyam, Shyam, what happened? What happened to you? நான் சொல்றேன், ஷியாம் கௌஷிக்,
இந்தியன் ஸ்மக்லர்ஸோட படை தளபதி. வந்தே மாதரம்னு பாருன்னு அவங்கள சுட்டு குவிச்சு ருத்ர தாண்டவம் ஆடுன வெளிநாட்டுக்காரங்களுக்கு சொந்த நாட்டை காட்டி கொடுக்கிற இந்த கால எட்டப்பன். அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு பதவியை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வெறி பிடிச்சாடுற ஒன்னமாதி அரசியல்வாதிகளுக்கு அடிவரடியாய் இருந்து காவல் காக்கிற காவல் நாய். அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட்டே மாத்திர ஊழல் பெருச்சாளிகளுக்கு ஒட்டுமொத்த பாடிகார்டா இருந்து பாரத நாட்டையே வேரோடு அழிக்க வந்த புல்லுருவி, the king of Havala. இன்னும் என்ன டீடைல்ஸ் வேணும் இவனை பத்தி? Shut your bloody mouth! For the people, of the people, by the people னு நீ ஊர் பூரா பெருசா மேடை போட்டு கொண்ட கிழியற மாதிரி நரம்பு தெரிக்கிற மாதிரி கத்தி கரகோஷம் வாங்கி அப்பாவி ஜனங்களை ஏமாத்திர இல்ல. ஒருவேளை சொத்துக்காக தினம் ரத்த வயிறு வடிக்கிற அந்த ஜனங்களை பயன்படுத்திக்கிற ஜாதிங்கிற சாயத்தை பூசி ஓட்டு வாங்கி ஒரு மகாத்மாவை தன்னை காட்டிக்கிற ஒன்ன காப்பாத்துறதுக்காக அரங்கத்துல இறங்கின இவன் இனி அதுக்கு பிரயோஜனப்பட மாட்டான். பொதுமக்கள் இவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சத அவங்க சார்பில் நான் கொடுக்கிறேன். The last bullet supper. துப்பாக்கிய கையில் எடுத்தவன் துப்பாக்கியில தான் சாவணும். நீ எதையெல்லாம் எங்கிட்ட இருந்து அழிச்சேன்னு தெரியுமா உனக்கு? பதவி நாற்காலியும் அதிகார திமிரியும் கரன்சி கோபுரத்தையும் கருத்தல் சாம்ராஜ்யத்தையும் வச்சு ஊழல் அரசியல்வாதிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்ட உன்னோட பவர், தன்மானத்துக்கும் சுய கௌரவத்துக்கும் பேர் போன தியாகிகளை அழிச்சு அந்த இடத்தை உன் பொலிட்டிக்கல் பவரால் அடக்கி ஆடுற உன்னோட மேனிபுலேட்டர் பதவி, ஆட்டு தீவனத்திலையும் மாட்டு தீவனத்திலையும் ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சு அதிகார மமதியோட வாழ்ந்துகிட்டு இருந்த உன் கிரைம் சிண்டிகேட், ஸ்விஸ் பேங்க்ல யாருக்கும் தெரியாம நீ கோடி கோடியா கொட்டி ஒளிச்சு வச்சிருக்கிற உன் பண கோட்டையோட அலங்கார அஸ்திவாரம். சொல்லு, இன்னும் நான் அழிக்கிறதுக்கு என்ன இருக்கு உங்ககிட்ட? You dirty devil! எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காத. அவ்வளவு சுலபமா உன்னால என்ன அழிக்க முடியாது. உன்னால மட்டும் இல்ல, யாராலையுமே என்ன அழிக்க முடியாது. மணி பவர், அதை வச்சு பறி கொடுத்ததை எல்லாம் நான் மீட்டே தீருவேன். அதுக்கப்புறம் இந்த டெல்லியில இன்னும் அதிகமான பவரோட நான் சிறகடிச்சு பறப்பேன். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இது ஒவ்வொன்னா எல்லாத்தையும் பறி கொடுக்கிற உன்னோட கடைசி நேரம். ஆனா எனக்கு கவலை இல்ல, பறி கொடுக்கிறதுக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஒண்ணும் பாக்கி இல்ல. நிறுத்துறா. கம்ப்யூட்டரை வச்சு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கிற உன்னால டெல்லியில பார்ட்டி தலைவர்களையே ஃபுட்பால் ஆடி ராஜ தர்பார் நடத்திக்கிட்டு இருக்கிற என்ன ஒண்ணும் ஆட்ட முடியாதா? இனி உனக்கு முடிவுதானாண்டா? பொலிட்டிக்கல் பவரை வச்சு டெல்லி தர்பார் நடத்தி அராஜகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ என் கைகளோட சக்தியை இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுக்க தான் போற. இதுவரைக்கும் நீ வாங்காத பரிசை கொடுக்கிறேன். அது உனக்கு நான் கொடுக்கிற மரண பரிசு. Kill me off, son of a bitch! Kill me! No. இனி நான் தீர்மானிக்கிற டைம்ல தான் உனக்கு மரணம். ஆனா அதுக்கு முன்னால உன்னோட முடிவுக்காக இந்த நிமிஷத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஜீவனை பாரு. பத்திரிகையோட பவரை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சொந்த வாழ்க்கையே பணையம் வச்ச ஒரு பொண்ணு. கிரண் வர்மாங்கிற பாவப்பட்ட இளைஞனோட உயிருக்கு பதிலா நீ உன் உயிரை கொடுத்தே ஆகணும். இப்போ என் முன்னால நீ சாகரப்ப அவ மாதிரி சந்தோஷப்படுறவங்க இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. Don't be a fool, சதீஷ். என்ன ஈஸியா எடை போட்டாத. எனக்கு பின்னால இருக்கிற ரவுடிங்க ஃபோர்ஸ பத்தி உனக்கு தெரியாது. அந்த ஃபோர்ஸ வச்சு நான் உண்டாக்கி இருக்கிற பேரல் கவர்மெண்ட பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த இடம் ஒரு பெரிய குருட்சேத்திரமா மாறி யுத்தம் ஏற்படும். சிவில் வார். சிவில் வார் இந்த 4 சவத்துக்குள்ள முடிஞ்சிரும். சிவில் வார் இந்திய சரித்திரத்தை அவ்வளவு ஈஸியா நினைச்சிடாத. 7 ஜென்மம் எடுத்தாலும் 100 பால் பாஸ்டர்ட் ஐசக் உருவானாலும் அவங்களுக்கு எதிரா என்ன மாதிரி 100 கைகளோட சக்தி ஒன்னா சேர்ந்து 1000 பிரியாரின் சக்தி சூதிப்பாங்க. தாய் நாட்டை காட்டி கொடுத்து வாழும் தேச துரோகியான ஒன்ன மாதிரி பொறுக்கி ராஸ்களுக்கு
அரசியல்வாதிங்க மலர் வளையம் வச்சு ஒரு மகானாக்க விட மாட்டேன். பாவ பரிகாரம் செய்யறதுக்காக புண்ணிய தீர்த்தத்துல கிடைக்க ஒன்ன நான் தீர்த்து கட்டினதுக்கு அப்புறம் ஒரு பிடி சாம்பல் கூட அவங்களுக்கு கிடைக்காது. அதனால செத்து பேர் வாங்கி தியாக புத்தகத்துல ஒரு சரித்திரமாகறதுக்கு இனி ஒன்னால முடியாது. இந்திய அதிசய அரசியல் வானத்துல ஒரு வெள்ளி நட்சத்திரமா உதிச்சு உயர்ந்த பால் பி ஐசக் இப்ப அதல பாதாளத்துல விழுந்து எழுந்திருக்க முடியாம மண்ணோட மண்ணா மாற போறான்.